அடங்கியிருக்கு. இதை நம்ம விஸ்தாரமாக அனுபவிச்சுருக்கோம். அதில் நேற்றைய தினம் வரை தமயந்தியுடைய சுயம்வரத்துக்காக, அதாவது இரண்டாவது சுயம்வரம் அப்படிங்கிறத கேள்விப்படுறான் ரிதுபர்ணன். இதை கேள்விப்பட்டு அந்த விதர்ப்ப தேசத்துக்கு போகணுன்னு நினைக்கிறான். இங்கே அயோத்தியா, இந்த ரிதுபர்ணன் இருக்கக்கூடிய தேசமானது அயோத்தியா. இந்த அயோத்தியாவிலேருந்து அந்த விதர்ப்ப தேசங்கிறது ரொம்ப தூரம், 100 யோஜனை தூரம். அவ்வளோ தூரம். மறுநாளைக்கே சுயம்வரம் அப்படின்னு கேள்விப்படுறான். அதாவது சூரியோதயமானா இந்த தமயந்தியானவள் மாலையை போட்டு தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுத்துருவா அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இதை கேள்விப்படுறான். இதை கேள்விப்பட்டு இவன் நினைக்கிறான், ரிதுபர்ணனானவன் இந்த சூரியோதயத்துக்குள்ளே விதர்ப்ப தேசத்தை போய் அடைஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் ஒரு தேரோட்டியை வச்சுருக்கான், பாகுகன். அந்த பாகுகன் யார் அப்படின்னா நலன் தான். நலன் பாகுகன் அப்படிங்கிற பெயரில் இங்கே இருந்துட்டுருக்கான். இவனுடைய ராஜ்யத்தில் சாரதியாக, அதாவது சாரதின்னு சொன்னால் தேரோட்டி. இவன் தேரோட்டுறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. அஸ்வஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யை. அஸ்வஹிருதயம் அப்படின்னா குதிரை சாஸ்திரம்னு தமிழில் சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த குதிரை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நன்றாக அறிந்தவன். அந்த குதிரைகளுக்கு என்ன ஆகாரங்கள் கொடுக்கணும், அதே மாதிரி அந்த குதிரைகளை பார்த்தாலே தெரிஞ்சுன்றுவான் இது ஆரோக்கியமாக இருக்கா அனாரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த குதிரைகளை நன்றாக பராமரிக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, நன்றாக அந்த குதிரைகளை வேகமாக ஓட்டக்கூடியவன். வேகமாக ஓட்டுறது அப்படின்னா இதை அடித்து வேகமாக ஓட்டுறது அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சூக்ஷ்மம் இருக்கும். அதுதான் அந்த வித்யையில் இருக்கும், அந்தந்த படிப்பில் உள்ளது. இப்போ டாக்டர் வைத்தியம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சுயமாக ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசப்படும். அது டாக்டர் பண்ணால் தான் அந்த வைத்தியமானது சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்காகவே அவர் படித்து, இதற்காகவே ஆராய்ச்சி பண்ணி இப்படி முயற்சி பண்ணவர். இதில் அவர் சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி ஒரு வித்யையும் அதே மாதிரி தான். அஸ்வஹிருதயம்னு சொல்லக்கூடியது இந்த குதிரைகளை நன்றாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவன். இதில் ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப வேகமாக தேர் ஓட்டக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த ரிதுபர்ணனுக்கு நன்றாக தெரிஞ்சதுனால அந்த பாகுகனை அழைக்கிறான். பாகுகன்ட்ட சொல்லி, இந்த மாதிரி நாளைக்கு சூரியோதயமானால் தமயந்தி சுயம்வரம், அவள் மாலை போட்டு வரிச்சுடுவா, அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் சேர்ந்தாகணும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க, முடியும்னு சொல்லி இந்த பாகுகனானவன் வார்ஷ்ணேயனும் வரத்துக்கு உத்தரவு பண்ணுறான் ராஜா. வார்ஷ்ணேயனும் அந்த தேரில் ஏறிக்கிறான். இந்த பாகுகன் தான் சாரத்தியம் பண்ணுறான், தேரோட்டுறான் ரொம்ப வேகமாக. கேச்சரஹா கேச்சரன் இவ அப்படின்னு வர்ணித்தார். பறவைகள்லாம் ஆகாசத்தில் பறந்துட்டு இருக்கிறது போல இருக்கான் இவன் தேர் ஓட்டுறது அப்படின்லாம் வர்ணித்தார். கேச்சரஹா கேச்சரன் இவ இப்படின்லாம் இவ்வளோ அற்புதமாக நன்றாக தேர் ஓட்டின்னு இருக்கான். அப்போ அவனுடைய உத்தரையமானது கீழே விடுறது, அதாவது மேல் வஸ்திரமானது, அதை எடுக்கணுங்கிறான். அப்போ இவன் இதை நிறுத்தலை. இவனுக்கு இதில் ஒரு மனசில் ஒரு கிளேசம் ஏற்படுறது ரிதுபர்ணனுக்கு. அப்போ சொல்கிறான், உனக்கு இந்த தேரோட்டுறதுல நீ சாமர்த்தியசாலி, இந்த அஸ்வஹிருதயங்கிறது உனக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி எனக்கும் சில வித்தியைகள்லாம் தெரியும். இவன் அக்ஷஹிருதயம்னு சொல்லக்கூடிய இந்த சூதாட்டங்களில் அந்த விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவன் இந்த ரிதுபர்ணன். அதை சொல்கிறான். அதே மாதிரி கணன வித்யா, எண்ணிக்கை, இதில் தேர்ச்சி பெற்றவன். இதெல்லாம் சொல்கிறான். தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு மரத்தை பார்த்து அதில் எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னே இவன் சொல்ல, அதை பாகுகன் என்ன, இப்படி இவனுடைய சாமர்த்தியங்கள்லாம் வெளிப்படுத்தினான். அதே மாதிரி இந்த பாகுகனானவன் பிரார்த்தனை பண்ணினான், எனக்கு இந்த அக்ஷ வித்யை சொல்லிக் கொடுன்னு. அது மாதிரி சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி இந்த பாகுகனும் ரிதுபர்ணனுக்கு அதவா வித்யா வித்யான்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி இந்த பாகுகன் ரிதுபர்ணனுக்கு இந்த வித்யை சொல்லிக் கொடுத்தான், அஸ்வஹிருதயம்னு சொல்லக்கூடிய. இப்படி பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் இந்த வித்யைகள்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் கலிபுருஷனானவன் நலனுடைய சரீரத்திலேருந்து வெளிப்படுறான். அப்போது சபிக்க போகும்போது அவன் பிரார்த்தனை பண்ணுறான், கலிபுருஷனானவன் என்னை சபிக்காத அப்படின்னு. அவனுக்கு உனக்கு வரங்கள்லாம் தரேன்னு சொல்லி இந்த கலிபுருஷனானவன் அனுகிரகம் பண்ணினான்.
உன்னுடைய சரித்திரங்களை யார் சொல்கிறாளோ கேட்குறாளோ அவளை நான் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லி இந்த மரம் விபீதகம்னு சொல்லக்கூடிய மரத்தில் ஆவேசமானான் கலி. அதனால் அந்த மரத்தை நாம் உபயோகப்படுத்துறது இல்லை இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மேற்கொண்டு இந்த கலிபுருஷன் வெளியில் வந்தோன்னா இந்த பாகுகனானவன் ரொம்ப சந்தோஷமாக தேர் ஓட்டிகிட்டு போனான். அப்படிங்கிற பரியந்தம் இந்த 69 அத்தியாயமானது பூர்த்தியாச்சு. மேற்கொண்டு 70 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. மேற்கொண்டு இப்போது 71வது அத்தியாயம். பிருஹதஸ்வ உவாச ததோ விதர்பான் சம்பிராப்தம் சாயாஹ்னே சத்யவிக்ரமம் ருதுபர்ணஞ்சனாராஜ்ஞே பீமாய பிரத்யவேதஜன்ன சபீமவசனாத்ராஜா குண்டினம் பிராவிஷத்புரம் நாதயன் ரதகோஷேண சர்வாஸ்ஸ விதிஷோ திசஹ. அப்படின்னு சாயாஹ்னே அப்படின்னு சாயங்காலம் சூரியோதயத்துக்கு, அதாவது மறுநாள் சூரியோதயத்துக்குள்ளே அங்கே போயாகணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இவன் சாயங்காலமே போய் சேர்ந்துட்டானா. ருதுபர்ணனானவன், அதாவது பாகுகன் தேரை ஓட்டிண்டு போய் இவர்கள் அங்கே போய் இந்த விதர்ப தேசத்தை அடைஞ்சிட்டார்கள் சாயங்காலம். அப்போது பீமராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் அங்கே இருக்கான். பீமராஜான்னு பேர், விதர்ப தேசத்து அதிபதி அவன். அவன் வந்து பார்க்குறான். பார்த்து ததஹா தம் ரத நிர்கோஷம் நலாஸ்வாஸ்தத்ர சுஸ்ருவுஹு ஸ்ருத்வா து சமஹ்ருஷ்யந்த புரேவ நலசந்நிதோ. இந்த பீமராஜாவானவன் பார்த்து இவனை வரவேற்றான். ருதுபர்ண மகாராஜாவை பார்த்து வரவேற்று அவனுக்கு பூஜைகள்லாம் பண்ணினான். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரத நிர்கோஷம், இந்த தேருடைய சத்தத்தை கேட்டு இந்த நலனுடைய குதிரைகள், அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது இப்போ ஞாபகப்படுத்திக்கணும், இந்த நலனுடைய குதிரைகளையும் குழந்தைகளையும் இந்த விதர்ப தேசத்தில் ஒப்படைக்க சொல்லி தமயந்தி உத்தரவு பண்ணி அங்கே இங்கே வார்ஷ்ணேயனானவன் ஒப்படைச்சான் இந்த தேசத்தில். அதாவது நலனுடைய குதிரைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அந்த குதிரைகள் இந்த தேருக்குன்னு ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு குதிரைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான், உற்சாகமாச்சான். சமஹிஷ்யந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு தான். புரேவ நலசந்நிதோ, முன்னாடி நலன்ட்ட இருந்த குதிரைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இந்த சத்தத்தை கேட்டே அப்படின்னு இங்கே வர்ணிச்சார். மேற்கொண்டு தமயந்தி சுஸ்ராவ ரதகோஷம் நலஸ்யதம் யதா மேகஸ்ய நததஹ கம்பீரம் ஜலதாகமே. அப்படின்னு இந்த தேரோட சத்தம் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிறது. அப்போது இந்த தமயந்திக்கும் இந்த தேரோட சத்தத்தை கேட்டோன்னே தெரியறது இது நலனுடைய, அதாவது நலன் ஓட்டக்கூடியது போலவே இருக்கே இந்த சத்தம் அப்படின்னு இவ ஊகிக்கிறா. இது ஒருவேளை நலனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. அப்படின்னு நினச்சி மேற்கொண்டு யதாசௌ ரத நிர்கோஷः பூரயன்னிவ மேதினீம் மமாஹ்லாதயதே சேதः நல ஏவ மஹீபதிः. மேற்கொண்டு இந்த ரதத்தோட சத்தத்தை கேட்டு நலனோ அப்படின்னு ஊகிச்சா. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவகர்கள் அவள்கிட்டலாம் சொல்கிறா, இந்த தேரோட சத்தத்தை பார்த்தா நலன் போலவே எனக்கு தோன்றுறது, ஒருவேளை நலன் இங்கே வந்திருப்பானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுறது, அதனால் நலன் இங்கே வந்திருப்பானோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மேற்கொண்டு யதிமாம் சிம்ப விக்ராந்தः மத்தவாரண விக்ரமः நாபிகச்சதி ராஜேந்திரः வினங்க்ஷ்யாபி ந சம்சயः.
அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. நலன் இங்கே வந்திருக்கானோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மேற்கொண்டு வர்ணிச்சா. சிம்ம விக்ராந்தா மத்தவாரண விக்ரமஹா, அதாவது சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்க நடை போல உள்ளவன், யான நடை போல உள்ளவன் இப்படின்லாம் வர்ணிச்சா. ராஜேந்திரா, ராஜாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நலமகாராஜா அவன் வந்திருக்கானோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருவேளை அவன் வராமல் இருந்தான்ன நாபிகச்சதி ராஜேந்திரா வினங்ஷ்யாமின சம்சய, ஒருவேளை இங்கே நலன் வரலை அப்படின்னா என்னுடைய உயிரை நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப எதிர்பார்த்து காத்துன்ருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு நலன் தான் வந்திருக்கானோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒருவேளை நலன் இல்லைன்னா பிராணனையே தியாகம் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறா. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா தம்பீமஹ பிரதிஜக்ராஹ பூஜயா பரமாமுதா சதேன பூஜிதோ ராஜ்ஞா ருதுபர்ணோ நராதிபஹ. இந்த பீமராஜா வந்து ருதுபர்ணன்னு சொல்லக்கூடிய இந்த மகாராஜாவை பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனீயம் மதுபர்க்கம் எல்லாம் கொடுத்து அவனை பூஜை பண்ணினான், அவனை கௌரவிச்சான். மேற்கொண்டு குசல பிரச்சனைகள்லாம் பண்ணுறான். உன்னுடைய ராஜ்யங்கள்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் கேட்குறான். உன்னுடைய உறவினர்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா இப்படி எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு மேலே கேட்குறான், சொல்லுப்பா ருதுபர்ணா, இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னே நைவ ஸ்வயம் வரகதாம் நச விப்ரசபாகமம் நச்சான்யங்கஞ்சித் ஆரம்பம் ஸ்வயம் வரவிதிம் பிரதி ததோ விகணயத்ராஜா மனசா கோசலாதிபஹ ஆகதோஸ்மீத்யுவாச்சைனம் பவந்தம் அபிவாதுகஹ. இப்படின்னு இந்த பீமராஜா கேட்டோன்னே இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன, இந்த பீமராஜா சுயம்வரத்துக்கு அறிவித்ததாக தான் இவன் வந்து கேள்விப்பட்டான். இந்த காலத்திலலாம் இந்த பறவைகளை விட்டு இந்த கடிதம் அனுப்புவான். இது மாதிரி இவன் இது கடிதம் மூலமாக இது தெரிஞ்சுட்டுருக்கான். பீமராஜா தான் சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணினான் அப்படின்னு. இப்போ பீமராஜாவே என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு சந்தேகம் வருது. மேற்கொண்டு இந்த விதர்ப்ப தேசங்களில் சுற்றி பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கான். ஒரு சுயம்வரம் நடக்க போகிறதுன்னா எவ்வளோ வந்து உற்சாகமாக இருக்கும். ஏன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னோன்னே அயோத்தியா முழுக்க எப்படி இருந்ததுன்னா அப்படியே அதாவது பெரிய கல்யாண வீடு மாதிரி இருந்ததுதான். இந்த தேசம் முழுக்கவே எங்கே பார்த்தாலும் ஒரே உற்சாகம், கொண்டாட்டம். எல்லாம் அவாவா வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு எல்லாரும் தோரணங்கள்லாம் கட்டி வாழை கொத்தெல்லாம் கட்டி இப்படி எல்லாரும் அவாவா வீட்டில் கல்யாணம் வர மாதிரி அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடினாலாம். அந்த மாதிரி ஒரு சுயம்வரம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த ராஜ்யமே எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். அல்லது இந்த சுயம்வரம் நடக்கக்கூடிய இந்த அரண்மனையாவது ஒரு எல்லா இடத்துலையும் அலங்காரம் பண்ணி எல்லாரும் உற்சாகமாக இருப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அமைதியாக இருக்கா, யாரையுமே காணும். அதே மாதிரி ராஜாக்களும் யாரும் வரல. சுயம்வரம் அப்படின்னா எல்லா தேசங்கள்லேருந்தும் ராஜாக்கள் வருவா, யாருமே இல்லை. ஊரே வந்து ரொம்ப யாருமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பிராமணர்கள்லாம் யாருமே இல்லை. என்ன, இந்த பிராமணர்களெல்லாம் வச்சு இதெல்லாம் பேசுவாள். அந்த பேசக்கூடிய அந்த பிராமணர்களும் இல்லை. இதெல்லாம் பார்த்து கோசலாதிபா அப்படின்னா இந்த ருதுபர்ணன் என்ன தீர்மானம் பண்ணினா அப்படின்னா, இங்கே வந்து சுயம்வரம் நடக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். யாரோ தவறான ஒரு தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். இதை வந்து அவன் வெளியில் சொல்லிட்டா இவனுக்கு வந்து அது அவமானம். அதனால் இதை வெளியில் காமிச்சிக்காமல் என்ன பண்ணினா அப்படின்னா புத்திசாலித்தனமாக பவந்தமபிவாதுகா அப்படின்னு உங்களை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தேன்னா. எதுக்குப்பா வந்தேன்னு கேட்டதுக்கு நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னா, மேற்கொண்டு அதிகம் யோஜனசதம் தஸ்யாகமன காரணம்
கிராமான் பகூன் அதிக்ரம்ய நாத்யகச்சத்யதா ததம். இவன் இப்படி சொன்னோன்னே பீமராஜாவானவன் யோசிக்கிறானா, அதாவது ஒரு யோஜன தூரம் இந்த விதர்ப தேசத்துக்கும் அந்த ருத்துபர்ணன் இருக்கக்கூடிய அயோத்தியா தேசத்துக்கும் ஒரு யோஜன தூரம் டிஸ்டன்ஸு. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான். கிராமானு பகூனு அதிக்ரமிய, பல கிராமங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கான். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவன் எதுக்காக வந்திருப்பான்? நமஸ்காரம் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்து ஒரு யோஜன தூரம் இதுக்காகவா வருவான்? இருக்காது, வேறு ஏதோ காரணம் இருக்கும்னு இவன் மனசில் சிந்தனை பண்ணுறான் பீமராஜாவானவன். சரி, அதை ஒரு பக்கம் சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலும் மேற்கொண்டு இவனை உபச்சாரங்கள்லாம் பண்ணுறான். விஸ்ராமியதா வித்யுவாச்ச கிளாந்தோசீதி புனః புனः சத்கிருதः பிரஹிருஷ்டாத்மா பிரீதः பிரீதேன பார்த்திவः ராஜப்ரேஷ்யைரனுகதः திஷ்டம் வேஷ்ம சமாவிஷத். ऋतुपर्णे गते राजन् वार्ष्णेजसहिते दृपे बाहुको रथमादाय ரதசாலாமுபாகமத். அப்படின்னு மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்னா, இந்த பீமராஜாவானவன் இவனை வந்து சொன்னான், ரிதுபர்ணா நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க, ரொம்ப களைப்படைஞ்சிருப்ப, அதனால் நீ வந்து ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். புனః திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருந்தானா. அதனால் உனக்கு என்னுடைய அரண்மனையில் உனக்கு விவஸ்தைகள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனை அங்கே அனுப்பி வைக்கிறான். இவனும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே அரண்மனையை நோக்கி போகிறான். இவனும் வார்ஷ்ணேயன்னு சொல்லக்கூடிய அந்த தேரோட்டி 2 பேரும் போகிறா ரொம்ப சந்தோஷமாக. அப்படி போனோன்னே என்னாச்சு அப்படின்னா, ருதுபர்ணே கதே ராஜன் வார்ஷ்ணேஜசஹிதே திருப்பே மேற்கொண்டு பாஹுகோ ரதமாதாய ரதசாலாமுபாகமத். இந்த பாஹுகன்னு சொல்லக்கூடிய நலமகாராஜா, அவன் தான் பாஹுகன்கிற பேரில் இப்போ இருக்கான். ரதமாதாய, இந்த ராஜா வந்து அரண்மனையை நோக்கி போனப்புறம் அந்த ரதத்தை கொண்டு யதாஸ்தானத்தில் நிறுத்தணும் போனோம். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா காரை பார்க்கிங் பண்ணுறோம் போனோம், அந்த மாதிரி இந்த தேரை கொண்டு அதோட இடத்துல வைக்கணும். அதனால் அந்த தேரை ஓட்டிகிட்டு வரான் இந்த பாஹுகன். ரதசாலாம் உபாகமத்து, ரதசாலைன்னு சொல்லக்கூடிய இந்த ரதம் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக வரான். அப்போ என்னாச்சு அப்படின்னா, சிந்தையாமாஸ வைதர்பி கஸ்யைஷ ரதநிஸ்வனஹ நலஸ்யேவ மகானாசீத் நச பஷ்யாமி நைஷதம். விதர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமயந்தியானவள் சிந்தையாமாஸ, அவள் வந்து யோசிச்சாலாம், இந்த ரதத்தோட சத்தத்தை கேட்டு நலந்தான் வரானோ அப்படின்னு இவ வந்து சிந்தனை பண்ணுறா. மேற்கொண்டு ஆஹோ ஸ்வித் ருதுபர்ணோபி யதா ராஜா நலஸ்ததா யதாயம் ரத நிர்கோஷः நைஷதஸ்யேவ லக்ஷ்யதே. மேற்கொண்டு என்ன நினச்சா அப்படின்னா, ஒருவேளை இந்த ரிதுபர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிதுபர்ண மகாராஜாவும் இந்த ரதம் ஓட்டுறதுல சிறந்தவனாக இருப்பானோ ஒருவேளை. அதே மாதிரி வார்ஷ்ணேயன்னு சொல்லக்கூடியவன் நலனோட தேரோட்டி தான். இந்த வார்ஷ்ணேயனும் இந்த ரதம் ஓட்டுறதுல சாமர்த்தியசாலியாக ஒருவேளை இருக்கலாமோ என்னமோ. அதனால் அவன் ஓட்டுற அந்த தேரோட சத்தம் கூட நம்மளுக்கு நலன் ஓட்டுறது போல் நம்மளுக்கு தோன்றதோ இப்படின்னெல்லாம் நினைக்கிறா. மேல ஏவம் சா தர்க்கயித்வா து தமயந்தி விஷாம்பதே தூதீம் பிரஸ்தாபயாமாஸ நைஷதான்வேஷணே சுபா. ஏவம் சா தர்க்கயித்வா, இப்படிலாம் அவள் மனசுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணா. இப்படி ஒன்று ஒன்றா அவள் நினச்சி மேற்கொண்டு என்ன தீர்மானம் பண்ணா அப்படின்னா, தூதீம் பிரஸ்தாபயாமாஸ, அங்கே இருக்கக்கூடிய தூத்தின்னு சொல்லக்கூடிய அங்கே சேவகர்கள் அவளை அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு உத்தரவு பண்ணா. என்ன உத்தரவு பண்ணா அப்படின்னா, நைஷதான் வேஷனே சுபா. நைஷதான்னு சொன்னால் நலமகாராஜா, இந்த நலமகாராஜாவை நீங்கள்லாம் போய் தேடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டால். இந்த சேவகர்களும்
நலமகாராஜனை தேடுறதுக்காக எல்லாரும் புறப்பட்டார்கள். சுபா அப்படின்னா இப்படி இதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன் மகாபாரதேரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி ஏகசப்ததிதமோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷதயிதே ஜய ஜய சித்ககனகௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.